எல்லாருக்கும் வணக்கங்க. கொத்தமல்லி தூள் எப்படி வீட்லேயே நான் அரைப்பேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த கொத்தமல்லி தூள் பார்த்திங்கன்னா, நம்ம கிரேவிக்கு, புளிக்குழம்புக்கு எல்லாமே போடும்போது ரொம்பவே அது சூப்பராக இருக்குங்க. கடையில் வாங்குகிற தூளை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொத்தமல்லி தூள் வீட்லேயே அரைச்சி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக வரும். இதுக்கு நாட்டு கொத்தமல்லியாக வாங்கிக்கோங்க. நாட்டு கொத்தமல்லி கிடைக்கலன்னா பரவாயில்ல, கிடைக்கிற கொத்தமல்லியை வாங்கிக்கோங்க. இதை வெறும் வடை சட்டியில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்து அப்புறம் தான் இதை அரைக்கணும். கடையில் வாங்கிட்டு வர்றது ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் புடைக்க வேண்டியதில்லை, இல்லைன்னா புடைச்சி எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை கூட சேர்த்து ஒவ்வொரு தடவையும் வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு நல்ல மணம் வரும். அது இல்லாமல் கருவேப்பிலை நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னா எடுத்து வச்சுருவாங்க. ஸோ எதுலெல்லாம் கருவேப்பிலை மிக்ஸ் பண்ண முடியுமோ அதோடைய நியூட்ரிஷன் கிடைக்கணும் அப்படின்னா எல்லா பொருட்களையும் நான் ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சிட்டோம் அப்படின்னா அதோடைய நியூட்ரிஷன் அப்படியே குழந்தைகளுக்கு வந்துடும். அதுக்காக தாங்க. இப்போ இது கருவேப்பிலை நல்லா உடையிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து கொட்டிட்டு இதே மாதிரி இருக்கிற எல்லா கொத்தமல்லியும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்து இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான கொத்தமல்லி தூள் ரெடிங்க. இது பார்த்திங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னரோ இல்லை கண்ணாடி ஜாடியிலையோ போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு இந்த வாசம் எதுவும் போகாதுங்க, கெட்டும் போகாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஆற வச்சு மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா நான்வெஜ் குழம்புக்கு, புளிக்குழம்புக்கு, எல்லா வகையான கிரேவிக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான கொத்தமல்லி தூள் ரெடி.